முருகன் என்றால் அழகன் என்று பொருள். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக நின்றவன் முருகன். முருகன் அழித்த 6 பகைவர்கள் ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். திருவிடைக்கழியில் முருகன் சிவனை குரா மரத்தடியில் வழிபட்டார். திருவேற்காடுவில் வேல மரத்தடியில் சிவனை வழிபட்டார். ஆடி மாதத்தில் திருமணம் நடக்கும் விருத்தாசலம் பழமலைநாதர் கோவில். இதை அழகாக மேம்படுத்தியவர் செம்பியன் மாதேவி. ராஜராஜ சோழனின் பாட்டி. திருச்செந்தூரில் சிவனுக்கு வில்வ இலை கிள்ளி வைத்து அர்ச்சித்தார் சுப்பிரமணியர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் 5வது வீடாகும். இங்கு கோவில் கொண்டுள்ள மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கின்றது. சூரனை வதம் செய்யும் போது அவனோடு மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டதாகும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய தோத்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும். முருகப்பெருமானை வணங்க திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் உகந்த நாட்களாகும். திருவையாறில் உள்ள முருகப்பெருமான் தனுசு சுப்பிரமணியம் வில்வேல் நாயனார் என்னும் பெயருக்கு ஏற்றாற்போல் வில் மற்றும் படைக்கலங்கள் அனைத்தையும் ஏந்தியவராக காட்சி கொடுக்கிறார்.